இப்ப அடுத்த போட்டி என்னன்னா திருமணமான பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட பந்தயம். எங்கடா அங்க போற? போன் கொடுக்க. நீ அங்க எல்லாம் போக வேணாம். நீ இங்கே மைக்கில் தாமரை வந்து போன வாங்கிட்டு போ, நம்ம ராத்திரி லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் இங்க கன்னிமங்கல் நடக்காது. மில்லுகாரனுக்கு தெரிஞ்சு தனியா அவன் ஒரு பொங்கல் ஒண்ணு வைப்பான். கூட்டத்துல நீ மட்டும் தனியா தெரியற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் ஒண்ணு பண்ணு மச்சான். அப்பதான் ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிரெயின் லிவர் பண்ணி நான் வேணா அப்படி டை வச்சு எப்படி நிக்கவா? என்ன ஏன்டா ஆகுன்னு ஆக்ஷனா இறங்குற? கொஞ்சம் காமெடி மட்டும் பண்ற. அப்பதான் இந்த பொண்ணு எல்லாம் சிரிக்கும், லவ் பண்ணும். எப்ப பார்த்தா பொம்பளைகளுக்குள்ள விளையாட்டெல்லாம் சீக்கிரம் முடிங்கய்யா. பாலு பீச்ச போகணும்ல. அதெல்லாம் பீச்சு ஆளுவா, இல்லாட்டி நீயும் துணைக்குப்பா. மைக்கெல்லாம் தட்டினாடா சிரிப்பா. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, எப்படி பார்த்தாலும் 8 மாசம் தான் வருது. தாமரை, நம்ம 2 பேரும் தானடி பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் யார்ட்டையும் சொல்லலக்கா. இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாமரை, அவ என்னடி சொல்லிட்டு இருக்கா? நீங்க ஏண்டி சண்டை போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அத்தானும் அக்காவும் பம்பு செட்ல. வாங்க வாங்க வாங்க, சோடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடி போ. பாரு, உன்னை அலௌன்ஸ் பண்ண இல்லனா மைக் என்கிட்ட கொடு. நம்ம பிரசிடென்ட் வராரு. வாங்க 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 தலைவர் வாங்க. இந்த ஸ்கூல் இருக்க எல்லா இடமும் நம்ம பிரசிடென்ட் ஊருக்கு இலவசமா கொடுத்தது. அது இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. நம்ம தாமரை நிக்குது, அதாய போட்டியில ஜெயிக்க போகுது. யோ மில்லுகார, அது உன் பொண்ணு பாட்டில ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்தல. பாவடி எடுத்து நல்லா சொருகு. கையை சேர்த்து வை. நல்லா சேர்த்து வை. சீக்கிரம் மெதுவாள் மெதுவாள். சொன்ன மாதிரி தான் ஜெயிக்க வச்சு விட்டாரா? அப்புறம் என்ன சொல்றீங்க? ஏடா சத்யா, குளுக்கோஸ் கைமா போயிட்டு இருக்கற? பொம்பளை பிள்ளைலுவா சைக்கிள் மிதிக்குதுன்னா அதான் குளுக்கோஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். காலையில இருந்து பசங்க தான் சைக்கிள் மிச்சானுங்க. ஒரு ரூபாய் கூட குளுக்கோஸ் கொண்டு போல. பொம்பளை என்னவனா அவவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. டேய் மாப்ளே, சைக்கிள் கொண்டு போங்கடா. அதான்டா கொண்டு போயிட்டு இருக்கேன். நீங்க வாடா. இந்த புடுற. என்னது? HT. பாருங்க, கரெக்ட் நல்ல பக்கம் போங்க. பாவி சீக்கிரம் போடி. ஏன் நீ மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்த? மயக்க வர போகுது. சும்மா வாங்கி தர. கிலோமீட்டர் குளுக்கோஸ் சாப்பிட்றீங்களா? சரி, கையை கொடு. அந்த டிக்கெட்லாம் இப்போ வந்து சேராது. ஒரு டிக்கெட் தான் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஆக்கி விட்டுறேன். கை கொடு. அட குடுறீங்க.
ஏய் தாமரை தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டாளாடி. தாமரையா ஃபர்ஸ்டா? ஆமா, அவ ஸ்கூட்டியே சைக்கிள் மாதிரி எல்லாம் ஓட்டுவா. தண்ணியா குடுறி, அப்பதான் மயக்கம் வராது. தண்ணியா குடுறி. போறானா? இந்தா, தண்ணி குடி. வாய் தர. குடிங்கற. என்ன டிஸ்டன்ஸ் விட்டு ஜெயிச்சு விட்டா தாமரை? எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கமா வருது. தண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்ததே கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நாண்டு விழுகுற. ஏய் ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கடா. என்ன தாச்சே, எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தாச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தாச்சி, நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்னை ஏன் செகண்ட் வர வச்சு அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா நிறுத்து. நானே சொல்றேன். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சொப்பு குடம் தூக்கிட்டு போகணும், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போகணுமா? ஏன் தாச்சி, உன் பிரச்சனையே சொப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சொப்பு குடம் இருக்கும். அட போன, என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு மீண்டும் வந்துருக்கின்ற போறா. மூன்றாம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம மில்லுகாரட்டு தாமரை. தாமரை நீதான் போ. இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதான் வாங்கிருக்கீங்க, தேடி வந்திருக்கு, சந்தோஷமாச்சு. இரண்டாம் இடம் அஞ்சு. ஹலோ ஹலோ தாமரை. இப்ப எதுக்கு செப்பு கொடுத்தல போனை போட்டு கொடுத்த? இல்ல, இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். போனா போதுன்னு உனக்கு 10 minutes டைம் தரேன். மில்லுக்கு வர போனை வாங்குற, போயிட்டே இருக்க. என்ன புரியுதா? ஓகே. வீடியோ காலா? ஐயோ, அப்போ இத்தனை நாள் எனக்கு கேட்க கொடுத்துருக்க நீ? ஏ லூசு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம வந்து கிண்டல் பண்ணுவாளா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்டா. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச? மறைக்காம ஒரு பொண்ணு கண்டுக்காம போனா மச்சி அது ஓவர் பில்டப்டா அப்படிம்பீங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசினா மச்சி அதை முடிச்சிட்டேன்டா அப்படிம்பீங்க. பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். நீ என்ன வாங்க உட்காருங்க சாமி. என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா? முருகா இந்தாங்க. எங்க அப்பா உன்கிட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என் பொண்ணை விட்டு ஒதுங்கன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல போறேன்? அந்த மில்லை என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன். உனக்கு எப்ப விளையாடுறதுன்னே தெரியாது. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. என்னையோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வச்சிட்டு போறாங்க. ஆமா, அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம். அப்படியே கொண்டு போய் வச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு. நீ நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். நமக்கு முந்திதான் பழக்கம், அடுத்தவரை முந்த விட்டு பழக்கமே இல்ல. நீ என்ன பண்ற? நாளைக்கும் ஸ்கூல் டிசி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 3 கூடிய ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வச்சுக்க. ஆமா, பணம் எதுக்கு? பின்ன வரதட்சணை எல்லாமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏய் ஏய், இத பார்,
நாளைக்கு காலைல எனக்கும் உனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் ஒரு அவசர செய்தி, குளத்து